ஜனநாயக நாட்டுல இவங்களை மட்டும் மக்கள் தேர்ந்தெடுக்கல, 75 சீட் நாங்களும் ஜெயிச்சிருக்கோம்ல, அதுல சட்டசபையில எம்எல்ஏக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்களே, இவங்களுக்கு குறிக்கலாம் விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம், அதையெல்லாம் தாண்டி அந்த சட்டசபையில அந்த 75 சீட் ஜெயிச்ச எம்எல்ஏக்களும் எதிர்கட்சி தலைவரும் அவங்க ஜனநாயகமா பை டெமோக்ரஸி அவங்க என்ன பேசணுங்கிறது மக்களுக்கு தெரியணும்ல, இவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அதுக்காக தான் சட்டசபை லைவ்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க பேசுறதே ஒளிபரப்ப மாட்டாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அது எப்படி இந்த சைடு மட்டும் டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்காது, இந்த சைடு டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கும், ஒரே ஒருத்தங்களாவது அவர் இந்த கேள்வி கேட்டுருப்பாங்களா? இது எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு 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 வீக்கான முதலமைச்சர் அப்படிங்கிறது காமிக்குது. சரி, ஒரு ஸ்டேஜுக்கு நேருக்கு நேர் வர வேணாம், சட்டசபையில தான் நேருக்கு நேர் உட்கார்றீங்களா, அப்ப அந்த சட்டசபையில பேசுறதையாவது எதிர்கட்சி தலைவர் பேச லைவா போடுங்க. இந்த மொத்த சட்டசபை சீசன்ல ஸ்டாலின் அவர்கள் பேசியது வெறும் 58 நிமிஷமா, வெறும் 58 நிமிஷம் எடுத்தாரு, பேப்பர் பார்த்தாரு, படிப்பாரு, அவ்வளவுதான். அப்ப அவரோட இன்கேபபிலிட்டி வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை காமிச்சிட்டு இந்த பக்கம் என்ன பேசுறதுன்னு காமிக்கிறாரு.